நிலத்துல நீரை பாய்ச்சியும் உடல்ல ஓடும் செந்நீரை வேர்வையாக சிந்தியும் உலகத்தை பசுமையாக்கி ஒவ்வொருவருக்கும் உணவளிக்கிற விவசாயியோடு இருக்கும்போது சிந்தனையும் செயல்களும் பசுமையா ஆகுது. அதிலும் இந்த நிகழ்ச்சியில விவசாயிகள் வேளாண் உற்பத்தி பொருட்களை மதிப்பு கூட்டு பொருட்களாக மாத்திர தொழில் முனைவோர்கள், உழவர் உற்பத்தியாளர் நிறுவன பிரதிநிதிகள், நம்முடைய வேளாண்மையை உலகத்தரத்துக்கு உயர்த்திட பணியாற்றக்கூடிய வல்லுநர்கள், உணவு கொடுக்கும் உழவர்களை வாழ வைக்கக்கூடிய பொதுமக்கள், மாணவர்கள்னு எல்லோரும் ஒன்னா கூடியிருக்கக்கூடிய திருவிழா நிகழ்ச்சியை சிறப்பான வகையில் வேளாண்மை உழவர் நலத்துறை ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. உழவர்கள் பின்னாடி தான் நாம் எல்லோரும் ஒருங்கிணைச்சு இருக்கிறோம்னு காட்டக்கூடிய வகையில் இந்த நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கு. அதுக்காக முதல்ல அவங்களுக்கெல்லாம் என்னுடைய பாராட்டுக்களை முதல்ல தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இந்த வேளாண் கண்காட்சியையும் கருத்தரங்கையும் தொடங்கி வைக்கிறதுல நான் உள்ளபடியே பெருமைப்படுகிறேன். விவசாயத்துக்கும் விவசாயிகளுக்கும் முன்னுரிமை அளிச்சு செயல்படுறதுல நம்ம திராவிட மாடல் அரசு முன்னோடியா இருக்கு. இந்த வேளாண் கண்காட்சியை இந்த ஓராண்டுல மட்டும் எத்தனாவது கண்காட்சியை நடத்தி கொண்டிருக்கோம் தெரியுமா? 3வது கண்காட்சி. முதல்ல ஜூன் மாசம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில நடத்தணும். 2வதா செப்டம்பர் மாசம் சென்னை வர்த்தக மையத்தில் வேளாண் வணிக திருவிழாவா நடத்தணும். இன்னைக்கு 3வதா திருவண்ணாமலையில் நடத்திட்டு இருக்கோம். பொதுவா உழுதவன் கணக்கு பார்த்தா உழக்கு கூட மிஞ்சாதுன்னு சொல்லுவாங்க. நாத்து நட்டு அறுவடை செய்யற வரைக்கும் ஒரு விவசாயிக்கு இருக்கிறது பிரசவ வேதனை சொல்லுவாங்க. பாடுபடுகிற விவசாயிக்கு இயற்கையும் மண்ணும் கை கொடுத்தா தான் மகசூல் சரியா இருக்கும். இன்னைக்கு தொழில்நுட்பம் எவ்வளவோ வளர்ந்துருச்சு. பல மணி நேர வேலைகளை சில மணி துளிகளில் பல நூறு பேர் செய்யக்கூடிய வேலைகளை சில இயந்திரங்கள் பண்ணக்கூடிய அளவுக்கு அறிவியலும் தொழில்நுட்பமும் வளர்ந்துருச்சு. இந்த வளர்ச்சி விவசாயிகளான உங்க கைகள் வந்து சேர்ந்தாதான் அது உண்மையான வளர்ச்சியாக மாறும். அப்படி இருக்கும்போது இந்த தொழில்நுட்பங்களை தேடி விவசாயிகளான நீங்க அலையக்கூடாதுன்னு தான் உங்களை தேடி வந்து இந்த வேளாண் கண்காட்சிகளை நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த வேளாண் கண்காட்சியில ஏராளமான ஸ்டால்கள் அமைச்சிருக்கிறாங்க. நாங்கெல்லாம் நேரமில்லா காரணத்தெல்லாம் கொஞ்சம் சுருக்கமா வேகமா ஆனா இருந்தாலும் முழுமையா சுத்தி பார்த்துட்டு தான் இந்த மேடைக்கு வந்திருக்கிறோம். இதெல்லாம் நீங்களும் பொறுமையா சுத்தி பாருங்க. உயர் விளைச்சல் தரக்கூடிய புதிய பயிர் ரகங்கள், நவீன தொழில்நுட்பங்கள், புதிய கண்டுபிடிப்புகள், வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள், அறுவடைக்கு பிறகு தேவைப்படக்கூடிய மேலாண்மை நுட்பங்கள், மதிப்பு கூட்டு நுட்பங்கள், வேளாண்மையில மின்னணு தொழில்நுட்பங்கள், சந்தைப்படுத்தும் நுட்பங்கள், உயிர்ம மற்றும் இயற்கை வேளாண்மை, உணவு பதப்படுத்துதல், கால்நடை மற்றும் மீன் வளர்ப்பு நுட்பங்கள், பயிர்க்கடன், பயிர் காப்பீடு, வேளாண் ஏற்றுமதினு ஏராளமான விஷயங்களை பற்றி நீங்க இங்க தெரிஞ்சுக்கலாம்.
இது மட்டும் இல்ல, குறித்த நேரத்தில் அணையிலிருந்து தண்ணீரை திறந்தோம், சாகுபடி பரப்பை அதிகரிச்சோம், நீர் நிலையை தூர்வாரியும், அதிக அளவு கொள்முதல் செஞ்சோம், விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிற உழவர்களை உயர்த்தக்கூடிய நம்ம திராவிட மாடல் அரசோட திட்டங்கள் எல்லாத்தையும் ஒரே இடத்துல நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரி, கண்காட்சி வச்சுட்டா மட்டும் போதுமா? இதையெல்லாம் எளிமையா புரிகிற மாதிரி விளக்கி சொல்லி இதையெல்லாம் விவசாயிகள் பயன்படுத்திக்க ஊக்கப்படுத்த வேண்டாமா? அதுக்காகத்தான் 13 தலைப்புகள்ல வேளாண் விஞ்ஞானிகள் மற்றும் விவசாயிகளுக்கான கலந்துரையாடலும் ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். இந்த கருத்தரங்கள் மூலமா புதிய சாகுபடி, அதனுடைய முறைகள் மற்றும் வேளாண் வணிக வாய்ப்புகளை நீங்க தெரிஞ்சிக்க முடியும். எதுக்காக இத்தனையும் நாம செய்யறோம்? விவசாயத்தை நிலைபெற செய்யணுங்கிறதுக்காக செய்யறோம். வேளாண் துறையும் உழவர்களும் சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கலைந்து விவசாயத்தில் ஈடுபடக்கூடியவங்களுடைய வாழ்க்கையில மறுமலர்ச்சியை ஏற்படுத்தணும் தான்